தமிழ்நாடு அரசின் தொடர் நடவடிக்கையால் 45 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக ரசாயனம் இல்லாத ஜவ்வரிசி பொருட்கள் கனடா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் சேலம் சேகோ சர்வ் எனப்படும் ஸ்டார்ச் மற்றும் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் ஜவ்வரிசி மற்றும் வேளாண் உற்பத்தி பொருட்களின் வணிக வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்றது. சேகோ சர்வ் மையத்தின் மேலாண்மை இயக்குநர் கீர்த்தி பிரியதர்ஷினி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்படுத்துதல் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் அழகு சுந்தரம், சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோர் கலந்து கொண்டு ஜவ்வரிசி விற்பனையை அதிகரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான வணிகர்கள் மற்றும் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு ரசாயனம் இல்லாத ஜவ்வரிசியை ஏற்றுமதி செய்து தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் ரசாயனம் இல்லாத ஜவ்வரிசி பொருட்களின் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. இது தவிர புவிசார் குறியீடு பெற்ற சேலம் ஜவ்வரிசி அமெரிக்க நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. சேகோ சர்வ் இன்றைக்கி கெமிக்கல் ஃப்ரீ சேகோ கனடா நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கூட்டங்களால் சிறு குறு தொழில் முனைவோர் மிக அதிக அளவில் பயனடைவார்கள். எங்கள் சாகோஸோட கெமிக்கல் ஃப்ரீ சாகோ ப்ராடக்ட்ஸை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணுறதுக்கான இந்த ஆணை பெறப்பட்டு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. எங்களோட கெமிக்கல் ஃப்ரீ சாகோ ப்ராடக்ட்ஸை நாங்கள் பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் கன்சியூமர் மத்தியில் மார்க்கெட் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆயத்த பணிகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சார், இதனுடைய ஃபீட்பேக் வச்சு இன்னும் நம்ம இது எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு திட்டம் வேணும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் எங்கள் பையர் யூகேயில் ஃப்ரான்ஸ்லலாம் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புகிற ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாலேயும் ஒரு பையர் இருக்காரு. உடனே பண்ணாமல் இவங்களோட ஃபீட்பேக்கில் எடுத்து எப்படி போகுது, இல்லை பேக்கிங் ஏதாவது பெட்டராக பண்ணணுமா, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கெமிக்கல் ஃபீல்டாக அது போட்டால் தான் அது இன்னும் மக்களுக்கு